மிதுனம் ராசி மிதுனம் லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்க்கை பெற்று ஏற்படக்கூடிய சூரிய புதாதிபத்யோகத்தின் காரணமாக 2025 ஜனவரி மாதம் 7ஆம் தேதி நிகழ்ந்த புதன்பெயர்ச்சியின் காரணமாக எந்தெந்த விஷயங்கள் அற்புதமாக அருமையாக மிகச்சிறப்பாக அமைகிறது என்று துல்லியமாக ஆராய்ச்சி செய்து சற்று சுருக்கமாக பார்ப்போம். மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புத்திக்கு அதிபதியாக அறிவுக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் பகவான் பெயர்ச்சியாகக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்லபல வாய்ப்புகளும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான பல்வேறு விதங்களான எதிர்பாராத மிகச்சிறப்பான நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் இந்த நேரத்தில் இனிதாக மிதுனம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது. மிதுனம் ராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் இந்த புதன்பெயர்ச்சி துவக்கத்தில் இருந்தே உங்களுடைய ராசியின் அதிபதியாக ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபத்தியோகத்தை பலமாக வாரி வழங்குகிறார். இந்த ஜனவரி மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பெயர்ச்சியாகிறார். எனவே உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்திலேயே சுபத்துவ பாதையில் தனித்து நல்லபல அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு வாரி வழங்குகிறார். எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை ஆசைகளை அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்தில் சூரியனும் உங்களுடைய ராசிநாதனான புதன் பகவானும் சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபத்யோகத்தை ஏற்படுத்துகிறார்கள். இது சிறப்பு. புதன் 14ஆம் தேதிக்கு பிறகு தனித்து சுபத்துவ பாதையில் சிறப்பாக பயணித்துக் கொண்டிருப்பதும் இனி மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் உங்களுக்கு அதிகரிக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் மிக அருமையான சிறப்பான நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு புதன் பகவான் வாரி வழங்குவதற்கான முதல்தர அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது என்பதை துல்லியமாக புதன் பகவான் உறுதி செய்கிறார். இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான காரிய தடை தாமதங்கள் விலகி நல்ல அதிரடியான பிரம்மாண்டமான வாய்ப்புகளையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அபரிவிதமாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கஷ்டநஷ்டங்கள் அனைத்திற்கும் முடிவு ஏற்பட்டு இனி மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் நிறைந்து கிடைக்கும் என்று கருதக்கூடிய சூழல்களை கண்டிப்பாக மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அதீதமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார். நவக்கிரகங்களிலேயே புதன் பகவான் நட்பை கொண்டாடக்கூடியவர் என்பது மட்டுமில்லாமல் புதன் பகவான் இயற்கையிலேயே சுப கிரகமாக இருக்கிறார். இப்படிப்பட்ட சுப கிரகமான புதன் பகவான் பாவகிரகங்களின் சேர்க்கையால் அசுப பலன்களை கொடுத்தாலும் பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டங்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்கக்கூடிய விதத்தில் சுபத்துவ பாதையில் இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஜனவரி மாதம் 14ஆம் தேதி வரையில் அற்புதமான அருமையான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் சூரிய புதாதிபத்தியோகத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக உருவாக்கி கொடுக்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் நிச்சயமாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் இனிதாகவும் தங்குதடை இல்லாமலும் முன்னேற்றங்களை மிகச்சிறப்பாக ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய இனிதான சந்தர்ப்பங்களாக இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது. இந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் விலகி முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும். இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட அதீதமான முன்னேற்ற வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து உண்டு. புதன் பகவான் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 2, 7, 5, 9, 11 போன்ற இடங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது பிரம்மாண்டமான வளர்ச்சிகளையும் அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்குவார். அவ்வாறான இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட மிகச்சிறப்பான நல்லபல வாய்ப்புகளையும் அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பலமாக வாரி வழங்குகிறார். ஆகவே இந்த தருணத்தில் உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான காரியதடைகள் சிரமங்கள் பிரச்சனைகள் சிக்கல்கள் என அனைத்தும் நீங்கி மிகச்சிறப்பான அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான மிகச்சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் எளிதாக மிதுனம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது. அறிவுக்கு அதிபதியாகவும் வித்தைக்கு நாயகராகவும் இருக்கக்கூடிய புதன் பகவான் பல்வேறு விதங்களில் அவருடைய ஆளுமையை செலுத்துகிறார். புதன் பகவான் அள்ளி கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றல் என்பது மிகப்பெரிய அளவிலான சிரமங்களான சிக்கல்களான விஷயங்களை கூட அறிவுபூர்வமாக எளிதில் மிகச்சிறப்பான தீர்வுகளை காண்பதற்கான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார். எனவே இனி உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பல்வேறு விதங்களான முன்னேற்றங்களும் நன்மைகள் நிறைந்த வாய்ப்புகளும் தங்குதடை இல்லாமல் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தமட்டில் உங்களுடைய குடும்ப வருமானங்கள் உங்களுக்கு அதிகரித்து திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து கொண்டிருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் கருத்து வேறுபாடுகள் கசப்பான நிகழ்வுகள் நீங்கி நல்லுறவு பலப்படுவது மட்டுமில்லாமல் உடல்நல ஆரோக்கியமும் உங்களுடைய மனதிற்கு திருப்தியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் அமையும்.
புதன் கெட்டுவிட்டால் புத்தி கெட்டுவிடும் நோய்கள் அதிகம் ஏற்படும். ஆனால் தற்போது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் சுபத்துவ பாதையில் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைந்து உங்களுக்கு திருப்திகரமாக இருப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கும். இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் குடும்பத்தில் பல்வேறு விதங்களான ஆதரவான அனுகூலமான சுப விசேஷங்களை இனிதாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது. இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான களத்திரஸ்தானம் பலம் பெறுவதால் நல்லபல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு கல்யாண பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நல்ல வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் மிகச்சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான கருத்து வேறுபாடுகள், தேவையில்லாத வீண்வாக்குவாத சிக்கல்கள் என அனைத்தும் நீங்குவதோடு திறம்பட அறிவுபூர்வமாக துல்லியமாக சிந்தித்து முடிவு எடுக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான திட்டங்களை மதிநுட்பத்துடன் மிகச்சிறப்பாக செம்மையாக கனகச்சிதமாக செயல்படுத்துவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு. இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் மிதுனராசிக்காரர்களான உங்களுக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டு சூரிய பகவானோடு சேர்க்கை பெற்று 7ஆம் இடத்தை எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்தை பலப்படுத்துவதால் உங்களுக்கு ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட நல்ல வாய்ப்புகள் உத்தியோகம் ரீதியாக தங்குதடை இல்லாமல் உங்களை வந்து சேருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய சூரிய புதாதிபத்தி யோகத்தின் காரணமாக இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. சின்ன சின்ன விதங்களில் வருமானம் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கிடைத்தாலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு குடும்ப உபரி வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் இனிதாக நிறைந்து உங்களை தேடி வரும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய மனதிற்கு பிடித்த நல்ல வாய்ப்புகளை இந்த நேரத்தில் மிகச்சிறப்பாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் இந்த தருணத்தில் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே உங்களுடைய மிகப்பெரிய அளவிலான விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. வியாபாரத்துறை தொழில்துறை ரீதியான விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற தாமதங்களையும் தடைகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் நீக்கி நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் புத்திக்கு அதிபதியாக உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் பகவான். எனவே இந்த தருணத்தில் அறிவுக்கூர்மையோடு மதிநுட்பத்தோடு பல்வேறு விதங்களான பணிகளை கையாளப் போவதால் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் அபிவிருத்தியை மிகப்பெரிய அளவில் காணக்கூடிய பல்வேறு விதங்களான அதிரடியான மாறுதல்களை கண்டிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் சந்திக்க முடியும். இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் ஆதரவும் சாதகமாக அமையும். உங்களுடைய வாடிக்கையாளர்கள் பங்குதாரர்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்கும். எனவே இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் லாபங்களையும் கண்டிப்பாக மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் இந்த நேரத்தில் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு கலைத்துறை ரீதியான விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் தங்கு தடை இல்லாமல் உங்களுக்கு திருப்திகரமாக அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து உண்டு. இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தேவையில்லாத வீண்விரய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். உங்களுக்கு ஏற்படக்கூடிய திடீர் பயணங்களின் மூலமாக புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது. உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான கடினமான சிரமமான பிரச்சனைகளுக்கு எளிதில் மதிநுட்பத்துடன் தீர்வு காண்பதற்கான மிகச்சிறப்பான காலகட்டமாகவும் இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டம் அமைந்திருப்பது நல்ல வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கருதப்படுகிறது. அரசியல் ரீதியான விஷயங்களில் இருக்கக்கூடிய தாமதங்களை தடைகளை பிரச்சனைகளை நன்கு முன்கூட்டியே யூகித்து அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய முடிவுகளை எடுக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தை உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் மாற்றிக் கொடுக்கிறார். எனவே இதுவரையில் உங்களுக்கு அரசியல் சார்ந்த பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற குழப்பங்கள் அனைத்திலும் நல்ல தெளிவு கிடைக்கக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பானதாக புதன் பகவான் மாற்றிக் கொடுக்கிறார். இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் மிதுனம் ராசி மிதுனம் லக்னத்தை சேர்ந்த படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி ரீதியான விஷயங்களில் நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் பலமாக சூரிய புதாதிபத்தி யோகம் ஏற்படுவதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு நினைவு ஆற்றல் அதிகரிக்கும். ஞாபகம் மறதி குறையும், படிப்பில் இருந்து கொண்டிருந்த கவனச்சிதறல்கள் ஆர்வமில்லாத நிலை அனைத்தும் மாறி படிப்பில் ஈர்ப்பு அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். எனவே இந்த தருணத்தில் மாணவ மாணவி கண்மணிகள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட தேர்வில் அதிக அளவிலான மதிப்பெண்களை எடுத்து தேர்ச்சி பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது. இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் மிதுனம் ராசியை சேர்ந்த விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு விவசாயம் சார்ந்த பணிகளில் செம்மையாக சிறப்பாக விழிப்புணர்வுடன் அறிவு நுட்பத்துடன் செயல்படுவதற்கான அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் லோகங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. வயல் ரீதியான பணிகளில் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் இனிதாக நிறைந்து சந்திக்க முடியும் என்பது மட்டுமில்லாமல் ஆடு மாடு என மேலும்பல கால்நடை வளர்ப்பு போன்ற விஷயங்களிலும் நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கிடைக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கும் போது அதிர்ஷ்டங்களை அபரிவிதமாக அள்ளிக் கொடுக்கிறார்.
இந்த தருணத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான கடன்ரீதியான தொந்தரவுகள் தொல்லைகள் உள்ளிட்ட பல்வேறு விதமான சிக்கல்கள் பிரச்சனைகள் நீங்கக்கூடிய விதத்தில் நல்ல வாய்ப்புகளையும் யோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் புதன் பகவான் உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் இனி சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் அதிகரிக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்டங்களையும் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இனிதாக நிறைந்து ஏற்படுத்திக் கொடுக்கிறார். இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் மிதுனம் ராசியில் மிதுனம் லக்கினத்தில் பிறந்த திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலர்களுக்கும் இருந்து கொண்டிருக்கின்ற திருமண தோஷங்கள் தடைகள் தாமதங்கள் என அனைத்தும் விலகி நல்ல வரன் அமைந்து திருமணம் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உள்ளது என்பது மட்டுமில்லாமல் 7ஆம் இடம் என்பது காதலை குறிக்கக்கூடிய இடம் என்பதால் இந்த நேரத்தில் மிதுனம் ராசியை சேர்ந்த காதலித்துக் கொண்டிருக்கின்ற காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து பெற்றோர்களின் சம்மதம் கிடைத்து பெரியோர்களின் பெற்றோர்களின் ஆசிர்வாதத்தோடு காதல் திருமணமும் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. இவற்றிற்கு எல்லாம் மேலாக திருமணம் ஆகி நீண்ட காலங்களாக ஒரு குழந்தை இல்லையே என்று கஷ்டப்பட்டு நொந்து நூலாய் போய்க் கொண்டிருக்கின்ற தம்பதிகளுக்கு இந்த தருணத்தில் புத்திரபாக்கியம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது. பரிகாரம்: புதன்கிழமை விரதமிருந்து பெருமாள் பகவானை வழிபாடு செய்யுங்கள்.